நம்மளுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி 23வது பேட்ச் நான் படித்தது மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கம்யூனிட்டிக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதுதான் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் வரைக்கும் மேஜராக தெரியல அப்படின்னா எவ்வளோ லோடு இருக்கணும்னு தெரியல. மொத்தமாக போட்டு ஏற்றி காயில் வந்து எரிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து டெக்னீஷியன் வந்து ஒயரிங் பண்ணவும் மாட்டாங்க. இது வந்து ஒரு தனி ஃபீல்டு. எப்படி ஒரு பேட்டரி ஒர்க்கிங்களோ ஒயரிங் ஃபீல்டு, அந்த மாதிரி மோட்டர் ஒயரிங்கிறது ஒரு தனி ஃபீல்டு. இப்போ அந்த மாதிரி நம்ம சைடில் வர டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாமா? ஆப்டிஃபார்ம் மோட்ரு ஓகே சார். இந்த ஒயர் வந்து 16 ஒயர் வரும், 25 கேஜி. 16 ஒயர் 25 கேஜி வரும். இதோட வெயிட் வந்து 190 200 கிராம் வரும். இது வந்து இப்போ பண்ண போகிறது வந்து டெல்டா நான் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இது ஸ்டார். ஓகே 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 இது ஸ்டார். அதிகமாக உங்கள்கிட்ட காய் வேண்டியது வந்து எதனால் வந்துருக்குது? அதாவது நான் வயசான டாக்டர் கூட இவங்ககிட்ட வந்து நான் படித்தேன். எதுக்குன்னா எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்தது. அதனால் அதை வந்து படித்து எதுக்கு வெயிட் ஆனாலும் நான் விடாமுயற்சி செய்வேன். இப்போ அவர் வித்தியாசமான முறையை கையாண்டிருக்காரு. இதை வந்து சிறந்த முறையில் பண்ணிவிட்டு அவர் பேட்டன் வாங்கணுன்ற வரைக்கும் சொல்லியிருக்காப்புல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை ஹைட் பிடிக்கிறோம் இருந்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பேட்டரியில் வந்து நம்ம மோட்டரை போடுறோம். பேட்டரியில் வந்து பேட்டரி கொடுத்தாச்சு கண்ட்ரோல் மூலியமாக ஓடுது அப்படின்னா இப்போ இது ரன்னிங் ஆகுது, ரன்னிங் மோட்டராக ஓடுது. இப்போ ஃப்ரண்ட் வீல் நமக்கு சும்மா தானே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வீலில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால பல நம்பர் ட்ரை பண்ணுறாங்க. அது மேஜரான ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா பேட்டரியில் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சராசரியாக ஒரு 1000 வாட்ஸ் மோட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வண்டிக்கு ஒரு 4 ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீங் வந்து ஒரு 6 ஆம்பு 10 12 ஆம்பு எடுக்கும். கூட மேற்கொள்வாங்க 18 ஆம்பு எடுக்கும். இது ஆவரேஜாக வந்து டெஸ்டிங் மாடல் மெத்தடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீல்லேருந்து லோடை எடுத்தோம் அப்படின்னா சராசரியாக 40 40 ஆம்பு வரைக்கும் அதிகப்படியான ஆம்பு வந்து பேக் வீல்லேயே செலவாயிடுது. ஃப்ரண்ட் வீலில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்பு தான் கிடைக்குது. ஸோ இதுதான் மேஜராக வந்து லாஸ் ஆகுது. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சாரு கேபிள் சென்சார் மட்டும் போட்டோம்னா ஒரு கூட 500 ரூபா ஆகும். சென்சாரும் போட்டு கேபிள் போடணும் போது கேபிளோட ரேட்டு இன்றைக்கி வந்து 200 ரூபா போகிறாங்க. அது வந்து நல்ல கேபிளாக பார்த்து போட்டோம்னா ஒரு 1000 ரூபா கேபிள் வந்து அது ஒரு 1000 ரூபா கூட வரும். இவ்வளவும் போட்டு கூட வேரிங்கும் தண்ணியில் இதோட மாற்றல் ஆகி துடுப்பூச்சிட்டு இருக்கும். ஹாய் எவரிபடி, வெல்கம் டு ஆட்டோமொபைல் ட்ரைனிங் தமிழ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த பரணி வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரையே பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்க ப்ரொஃபஷனலில் எப்படி வந்து மேலே வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், மேபி இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் கமிட்டி மாதிரி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்கூட்டியே வந்து திட்டமிடுதல் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம இங்கே என்ன வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி சென்னை தான். பாடியை தாண்டி அம்பத்தூர் ஓட்டி அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 2022 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் தான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசில் மிகப்பெரிய ஒரு மனிதர், நம்மளுடைய ரொம்ப அன்புக்குரிய அண்ணன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோட்டருக்கு வந்து வைண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி அவங்க இப்போ எவ்வளோ வாங்குறாங்க, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வைண்டிங் பண்ணுறோம். மேபி நிறைய பேர் வெளியில் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து மோட்டார் வைண்டிங் பண்ணுறதுக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அதை வந்து நம்ம எப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உள்ளே போகலாம். ஓகே, வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் எப்படி ரொம்ப தூரம் வந்துக்கிறீங்க? உங்களை பார்க்கலாம் தான், உங்களை பார்த்து ஈவி கம்யூனிட்டிக்கு உங்கள் மூலியமாக என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பார்த்து கற்றுக்கிறதுனால நான் வைண்டிங்கெல்லாம் ஒன்று பண்ணியிருந்தேன். நம்மளுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி 23வது பேட்ச் நான் படித்தது மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் 2022.
22வது வருஷம் படித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கம்யூனிட்டிக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதுதான் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அதை எப்படி இவங்ககிட்டேருந்து நம்ம வந்து எப்படி எங்களுடைய அந்த கல்வியை வந்து நம்ம எப்படி மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அதன் மூலியமாக இவங்களுடைய சர்வீஸ் பண்ணக்கூடிய மோட்டார் சர்வீஸை வந்து நம்ம வந்து மற்ற டெக்னீஷியனுக்கு, இப்போ நிறைய டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் வைண்டிங் பண்ண தெரியாது. ஸோ இப்போ அவங்க வைண்டிங் தான் அவங்களுடைய மேஜர் ரோலாக இருக்குது. அப்போ இதை அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சார் நீங்கள் எனக்கு வேண்டி என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத அதை காட்டித்தாங்க. கொஞ்சம் முதல்ல உட்காருங்க, நான் செய்யறது நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்து மக்களுக்கு தெரிவிச்சு வாங்க சார். ராமமூர்த்தி சார், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஹீரோ மோட்டார், அதாவது ஆப்டிமா கம்பெனியாக இருந்து ஹீரோ ஆப்டிமா மோட்ரு, இது வந்து நம்ம 63 ஸ்லாட் இருக்குது. இந்த 63 ஸ்லாட்டை 3 பேஸாக பிரிச்சுட்டு ஒரு பேஸை நம்ம இப்போ வைண்ட் பண்ண போகிறோம். வைண்ட் பண்ணி காட்ட போகிறோம். சரி சார், சூப்பர் சார். இப்போ நம்ம பேட்சில் 2022 முடிச்சு போனீங்க, பழைய ஆஃபீஸில் முடிச்சு போனீங்க. ஆமாம். இப்போ அது நார்மலாக இபிக் டெக்னீஷியன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக நிறைய வேலைகள் பார்த்தேன். பேட்டரி பண்ணுறீங்க, சார்ஜர் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒர்க் ஷாப்பே சூப்பராக இருக்குது. ஆமாம் சார். கிட்டத்தட்ட வயசுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த வயசுல ஈவி கம்யூனிட்டிக்கும் ஈவிக்காக வேண்டியும் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை. அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த பிறகு தான் நான் பேட்ரி அசம்பிளிங்கும் கண்ட்ரோலர் ஒயரிங் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கின்னு இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஊனமுற்றோர் வண்டிங்களை பெரும்பாலும் நான் வந்து இப்போ ஸ்பேர் மட்டும் வாங்கிட்டு இலவசமாக பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். மற்றதெல்லாம் வந்து நான் இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க வந்து நீங்கள் ஒருத்தரும் வாசுன்னு ஒருத்தர் உங்களுடைய இருக்கார். அவங்களால நான் வந்து டவுட் அப்பப்போ கேட்பேன். வாசுன்றவர் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அது வழியில் நான் இப்போ இந்த மோட்டரை கூட வைண்ட் பண்ணுறேன். நான் கிளாஸுக்கு வரும்போதே சொல்லுவேன், டவுட்னா கேளுங்க. 12 மணிக்கு போக கேட்காதீங்கன்னு சொல்லி ஒருத்தரா கேளுங்கப்பா. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? அதனால நம்ம எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ நீங்க வண்டி சர்வீஸும் பண்றீங்க, ஒரு மோட்டார் வைண்டிங் மட்டும் பண்றீங்களா இல்ல வண்டி சர்வீஸும் பண்றேன்? லோக்கல்ல இருக்க மக்களுக்கு வந்து வண்டி சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல டவுட் வந்து அவங்க கேட்கறது. ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி பேட்டரி வந்து சர்வீஸ், பேட்டரி வந்து நான் என்னால தெரிஞ்ச வரைக்கும் முடியும். அதாவது என்கிட்ட ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இல்லாததுனால சில மோட்டருங்கள் சில பேட்டரிகளை நான் இன்ஸ்டியூட்ல கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த 36 வோல்ட்டு 24 வோல்ட்டு அதுக்கு பேட்டரி 10 AH 7 AH பேட்டரி வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுத்தா நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி ஒரு 10 வண்டிக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர். இப்போ மோட்டார் வைண்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்காகவே அதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல். இல்லை, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் வைண்டிங் தெரியும் எனக்கு. அதுலேருந்து நான் கம்பெனிலையும் வைண்டராக இருந்தேன். அந்த அடிப்படையில் இது வந்து புதுசாக வரவே ஒரு மோட்டர் பிரித்து இது என்ன இருக்குன்னு பார்த்தா கடைசியில் நம்ம பழக்கமானது தான் அப்படின்றது. இப்போ வர்ற மோட்டரில் 63, 54, 51, 48, 36 அப்படின்னு சொல்லி ஸ்லாட்டுங்க வரும். அதுங்களுக்கு எப்படி பிரிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மோட்டருக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். வைண்டிங்கும் பண்ணியிருக்கிறேன். இங்கேயே ஓட விட்டு நாங்கள் கொடுத்துருவோம். சூப்பர் சார். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சது தான் நினைக்கிறேன். ஆமாம், அது ரெடி பண்ணி இது வந்து ஒர்க் ஆகுது. ஆமாம், ஒர்க் ஆகுது. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் எத்தனை மோட்டர் தெரியும் சார்? கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் வந்து 2 வருஷத்தை விட்டுடுங்க. 2 வருஷத்துல சரியில்லை பண்ண முடியும் அப்படின்ற கால் அடிப்பட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். 22லேருந்து 23 வரைக்கும் அமைதியாக இருந்தோம். 24க்கு அப்புறம் 24லேருந்து 24, 25 இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 மோட்டருக்கு மேலே வைண்ட் பண்ணியாச்சு. பேட்டரி வந்து ஒரு 60 வோல்ட்டு 48 வோல்ட் அப்படின்றத வந்து ஒரு 10 செஞ்சுருப்பேன். சூப்பர். ஆமாம், அதுக்கு மேலே எனக்கு டைமும் இல்லை. அதனால் நான் இன்ஸ்டியூட்டில் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். அது உங்களுக்கு இங்கேயும் இருக்குது நிறைய. அது இல்லை சார், இப்போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வைண்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் வைண்டிங் பண்ணுவீங்களா இல்லை வேறு டெக்னீஷியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா
நிறைய டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆமாம். சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆல் சென்சார் வரையும் மாற்றிடுவாங்க. ஆமாம். இப்போ காயில் வந்து பர்ன் ஆகிடுச்சு, நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் வரைக்கும் மேஜராக தெரியல அப்படின்னா எவ்வளோ லோடு ஏற்றணும்னு தெரியல, மொத்தமாக போட்டு ஏற்றி காயில் வந்து எரிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து டெக்னீஷியன் வந்து வைண்டிங் பண்ணவும் மாட்டாங்க. இது வந்து ஒரு தனி ஃபீல்டு. எப்படி ஒரு பேட்டரி ஒரு ஃபீல்டோ வயரிங் ஃபீல்டோ அந்த மாதிரி மோட்டர் வைண்டிங்கிறது ஒரு தனி ஃபீல்டு. இப்போ அந்த மாதிரி நம்ம சைடில் வர டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாமா? நம்ம டெக்னீஷியன் யார் வந்தாலும் இன்ஸ்டியூட் வழியாக வந்தாலோ இல்லை வேறு மூலிமா வந்தாலும் அவங்களுக்கு செய்தும் கொடுப்பேன். தேவைப்பட்ட டவுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் வழியாக வர்றவங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ரீயாகவே அழகாகவும் கற்றுக் கொடுக்கும்போது புரிகிற மாதிரி என்னால் சொல்லித்தர முடியும். சூப்பர் 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 சார். இப்போ நார்மலாக வந்து இப்போ 1000 வாட்ஸ் மோட்டர் 48 வோல்ட் 1000 வாட்ஸ் மோட்டருக்கு இப்போ காயில் வந்து ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபுல் வைண்டிங் பண்ணணும். இதுக்குன்னா நீங்கள் என்ன லேபர் வாங்குவீங்க? இப்போ வந்து 48 ஸ்லாட் அப்படின்னும் போது கோர் சைஸு பார்க்கணும். நம்ம கோர் சைஸு பார்க்கும்போது கோர் 20, 30, 35 அப்படின்னு வரும்போது ஒயருடைய வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ சர்வீஸ் காசு வாங்க முடியும். இல்லை இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக நான் வாங்குறது வந்து 20 mmக்கு 2500 ரூபா வாங்குறேன். ஓகே சார். ஒரு அப்பு மோட்ரு ஹீரோ ஆப்டிமா கம்பெனி இது 2500 ரூபா வாங்குறேன். இதுக்கு விட லென்த்து, அதாவது இதனுடைய லென்த்து வந்து அதிகமாக ஆகும், ஒயரோட திக்னஸ் அதிகமாகும், இது ஒயரோட வெயிட்டும் அதிகமாகும், நம்ம ரேட்டும் அதிகமாகும். ஓகே ஓகே. அப்ராக்சிமேட்டாக 2500 3000 ரூபாய்க்குள்ள தான் வரும். 3000 ரூபாய்க்குள்ள தான் அதுக்கு மேலே வராது. அதுக்கு மேலே வரும். இப்போ இதே வந்து டிவிஎஸ் ஐக்யூப், ஓலா அந்த மாதிரி வண்டிக்கு பண்ணுறாங்க. அது மாதிரி வந்துன்னா அதனுடைய வெயிட்டை பார்க்கணும். ஒயரோட வெயிட்டை பார்த்துட்டு மிஞ்சி போனால் 3000 3100 ரூபாய்க்கு மேலே வராது. ஏன்னா இன்னைக்கு ரேட்டோட காப்பர் ரேட்டு வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிது. அதனால தான் ரேட்டு ஏறுது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக 2500 ஒரு 3000 ரூபா, கண்டிப்பாக 3000 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வைண்டிங் பண்ணணும் அப்படின்னா, மோட்டருக்கு ஃபால்ட் இருக்குது, மோட்டர் வைண்டிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். நம்ம டிஸ்பிளேலேயே இப்போ வரும் பாருங்க, இதுலேயும் இருக்கும், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். நம்ம சுந்தரமூர்த்தி சாரை கான்டாக்ட் பண்ணி வைண்டிங் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, அதாவது வந்து நம்ம வைண்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமே தவிர அதில் வர கேபிளோ சென்சாரோ நம்ம பண்றது கிடையாது. அப்ப நீ டெக்னீஷியனுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுப்பீங்க? கேபிள் போயிடுச்சு, டெக்னீஷியன் கூட கேபிள் சென்சார் எல்லாம் டோட்டலா மாத்தணும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்க்ரீஸ் ஆகும். கேபிள் கிடையாது, சென்சார் கிடையாது. அப்படின்னும் போது அது 2500 3000 வரும். அதனால நம்ம டெக்னீஷியனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், பிரச்சனை கிடையாது. ஓகே சார். உங்களுடைய வேலை நேரத்தில் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை அதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து காப்பர் காயில் வச்சு சொல்லுவாங்களே சுந்தரமூர்த்தி சார் இப்போ கம்பி கட்டுற கதையை வந்து நமக்காக வேண்டி சொல்லி காட்ட போறாரு. காப்பர் கம்பியில கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது வந்து ஆப்டிமா மோட்டரு. ஓகே சார். இந்த ஒயர் வந்து 16 ஒயர் வரும், 25 kg. 16 ஒயர் 25 kg வரும். இதனுடைய வெயிட் வந்து 190 200 கிராம் வரும் ஒரு பேஸுக்கு மட்டும். 3 பேஸுன்னும் போது அதிகமாக வரும். அதில் பிரிக்கும் போது கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஒயர் லென்த்து கம்மியாகிடும். சார் இதில் ஸ்டாரு டெல்டா அப்படின்னு சொல்லி 2 ஒயரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது நீங்கள் பண்ண மோட்டர் வந்து காட்டுங்க சார். இது வந்து இப்போ பண்ண போகிறது வந்து டெல்டா பண்ணுறது. நான் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இது ஸ்டார். ஓகே ஓகே ஓகே. இது ஸ்டார். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். தெரியுதுங்களா? ஆமாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வைண்டிங். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வைண்டிங். இது சென்சார் லைன் எடுத்து விட்டுட்டீங்க. ஆமாம், ஒயர் எடுத்துக்கலாம். இது 48 ஸ்லாட் 48 1000 வாட்ஸ் மோட்டர். இது வந்து நம்ம சைனா வண்டி மாடல் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார் வைண்டிங். இது ஸோ 3 ஃபேஸுக்கு GYB க்ரீன் எல்லோ ப்ளூன்னு சொல்லி UVW இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹால் சென்சார் லைனு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி டெல்டா பண்ணது இருந்தால் காட்டுங்களா சார்? டெல்டா இது டெல்டா. இப்போ இதை பத்திரமா வைக்கிறேன். கீழே வைக்கவும் பிரச்சனை இல்லை,
தட்டிடுச்சுன்னா கோர் வந்து கோர் மட்டும் இல்லை, ஒயர் அடிப்படும். ஒயர் அடிப்படாமல் பார்த்துக்கணும், அடிபடாமல் கரெக்டாக வைக்கணும். காயில் இதுவாகும். இது டெல்டா, இது வந்து டெல்டா 3 ஃபேஸ் லைனு. இது 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இது 3 கோர், 1 1 2 3 அப்படின்ற அடிப்படையில், அப்புறம் 4 5 6, அப்புறம் 7 8 9, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3, அப்புறம் 4 5 6, மறுபடியும் 7 8 9. ஓகே, இது 3 ஃபேஸுக்கு. இது சென்சார் லைனிங் வந்துடுது. இதுக்கு பேக்கில் வரக்கூடிய ஃபேஸ் லைன் கனெக்ஷன் வந்துடுது. சூப்பர் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர் சார். இது வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இது என்ன வண்டிங்க சார்? இது வந்து நம்ம ஏஎல்எஃப் வண்டி வருது இல்லையா? ஆமாம், அதுக்கு கூட செட் ஆகும். ஓகே ஓகே. இன்னும் அந்த வண்டிகள் வரல. அந்த வண்டிக்கு செட் ஆகக்கூடிய அப்பு மோட்டர். ஓகே ஓகே. டன் இன்ச். இதுவும் 10 இன்ச். இது 10 இன்ச்சில் ஸ்டாரையும் பார்த்துட்டோம், 10 இன்ச்சில் நம்ம டெல்டாவையும் பார்த்துருவோம். சரி சார். இப்போ இது வந்து 12 இன்ச் தானே சார்? இது 12 இன்ச். 12 இன்ச். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து 16 கம்பி, 25 கேஜா? 25 கேஜி. ஓகே சார். இது வந்து 16 கம்பி 25 கேஜி. இதனுடைய லென்த்து வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு 4 சுற்று வரும். ஓகே ஓகே. இப்போ 3 ஸ்லாட்டுக்கு 12 சுற்று ஒரு பேஸு, ஒரு இது மேக்னெட் ஒன்றா. அது மாதிரி 7 இது சுற்றணும், 7 பாயிண்ட் சுற்றணும்னா 7 காயில். ஓகே ஓகே. ஒரு பேஸ் ஆகும். சூப்பர் சூப்பர். 3 பேஸுக்கு 7 21 சொல்லிட்டு 63 காயில் தான் இதில் வரும். அதிகமாக உங்ககிட்ட காயில் வைண்டிங் வந்து எதனால் வந்திருக்கு சார் நீங்கள் பார்க்கும்போது? அதாவது நான் பார்த்ததில் வந்து பேரிங் ஜாம் ஆனது, ஒயர் நம்ம அவுட்ரு ஒயர் எடுக்கிறோம் இல்லையா, கேபிள். ஆமாம் ஆமாம். இந்த கேபிள் சுற்றிக்கும். ஓ, அதாவது சர்வீஸ்காரங்க வந்து சரியான முறையில் டைட் பண்ணாத போனால் இந்த கேபிள் சுற்றிட்டு அறுந்து போகும். அறுந்து போன ஷார்ட் ஆன உடனே இது பற்றிக்கும். ஓ, ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவர்லோடு. தண்ணியில் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக போய்டும். தண்ணியில் மாட்டினா கண்டிப்பாக போகும். தண்ணியை பற்றி கேட்கணும்னு நினச்சேன்னா மறுபடியும் இப்போ கேட்குறேன் நான் மறுபடியும். அதுக்கு முன்னாடி இப்போது நிறைய வண்டிகளை நம்ம பார்த்தா வரைக்கும் என்னன்னா பேக் பிரேக் டைட் ஆகி ஃபுல் டைட்டில் ஓடும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகி ஜாம் ஆகும். ஜாம் ஆனோட பற்றிக்கும். ஓகே. இப்போ இதே ட்ரிபிள்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஓவர் மொத்தமாக வச்சுட்டு கொண்டு போகும்போதும் பிரேக்கு வந்து மழை காலத்தில் ஜாம் ஆகிடும். ஓகே. அதாவது ட்ரம் பிரேக்கு அது ஜாம் ஆகும்போது ஓட முடியாமல் ஹீட் ஆகி பற்றிக்கும். நம்ம ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட சொன்னேன் சார், எப்படி ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, சார் காப்பர்லாம் இல்லை சார், இப்போ கார்பனில் வந்து ஒயர் பண்ணுவாங்க சார், அது வந்து ஃபியூச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம இன்னும் நம்ம நிறைய வந்து படிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க உதாரணத்துக்கு நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப கெத்தான ஆளுங்க தான், அதில் மாற்று கருத்தில். அதுலேயும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க எல்லா வகையிலும் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் ஈவியை பற்றிட்டு இங்கே சைனா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிருக்கு. நம்ம இங்கே வந்து நம்மளோட அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஈவி தொடர்பான ஒரு கல்வியை கொடுக்கும்போது மட்டும்தான் அது ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை போய் நிற்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பின்னாடி நிற்கிறோம். ஈவியில் இன்னும் முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம அதற்கான அப்டேட்ஸ் வழிவகை நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைன்றது. அது என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். அவங்க இப்போ நான் வந்து எனக்கு வயசான காலத்தில் கூட உங்ககிட்ட வந்து நான் படித்தேன். எதுக்குன்னா எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் அதை வந்து படித்தோம். இப்போ 75 வயசு ஆனாலும் நான் அதை விடாமுயற்சியில் இருக்கேன். இந்த இளைஞருங்க வந்து இதுவா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. வருங்காலத்தில் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வைண்டிங்கும் கற்றுக்கணும், பேட்டரி அசம்பிளிங்கும் தெரிஞ்சுக்கணும், வண்டியினுடைய சர்வீஸும் தெரிஞ்சுக்கணும். இது 3 தெரிஞ்சுட்டா அவங்க பெரிய ஆள் ஆகிடும். கண்டிப்பாக 3 உங்கள் வழியில் கற்றுக்கணும் தான் நான். கண்டிப்பாக நம்மளுடைய சர்வீஸ் செக்டாரில் வந்து ஈவி தொடர்பான ஒரு அறிவு கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளும் வந்து ஒரு சைனாவுக்கு போட்டியாக வந்து நம்மளால் எதையுமே செய்ய முடியும். ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் அப்பும் சைனா தான், நம்மளால் அதை மாற்றுறது சொல்ல முடியாது. அதே மாதிரி சர்வீஸ்லேயும் வந்து நீங்கள் அவங்க தான் வந்து பெரிய லெவலில் கை வாங்கியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்தமான வண்டியில் வந்து சைனா வண்டி தான் அதிகமாகவே ஓடுது. அதில் சர்வீஸ் பண்ணுறதுனா கூட பெரிய ஒரு மேஜராக இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்மோட்டர் சர்வீஸில் வந்து நான் முதல்ல வந்து இன்ஸ்டியூட் சார்பாக மிக மனசார வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்ம சுந்தரமூர்த்தி சாருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம அண்ணனுக்கு. ஏன்னா இந்த வயசுல வந்து ரொம்ப அழகா சொன்னாப்புல, இந்த வயசுல அடிப்படையை தூண்டி விட்டது நீங்க தான். அதனால உங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பாக. அதனால அதை விடாமுயற்சியில் கொண்டு வரேன் நான். இதை யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லிக் கொடுக்க தயார். நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் படிக்கணும்னு நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இப்போது இது என்னென்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நமக்கு கேள்வி என்னென்னா எதனால் அதிகமாக காயில் வந்து போகுது அப்படின்னும் போது, ஒன்று வந்து பிரேக் அதிகமாக பிரேக் வருது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு, பேரிங்கு, ஒயர் சுற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைனால போகுதுன்றது தெரியுது. தண்ணியில் பட்டா போகுது அப்படின்ற மாதிரி. தண்ணியில் பட்டா போகும்.
தண்ணியில் படாது, பட்டா கூட வண்டி ஓடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளத்தில் விழுந்துருவாங்க. விழுந்துட்டு வண்டி உட்கார்ந்த உடனே இவங்க ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பம்பு மாதிரி தண்ணியே அது உள்ள இழுத்துக்கும். செக் பண்ணிடுவோம். அதாவது உள்ள சின்ன முடியாத கேப் இருந்தால் கூட தண்ணியை உள்ள இழுத்து நிறுத்திக்கும். இவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் வீட்டில் எடுத்துன்னு விட்டுடுவாங்க. மறுநாள் காலையில் திரும்ப அது நல்லா ஊறிடும். திரும்ப வண்டி எடுக்கும்போது கான்டாக்ட் ஆகி இன்னொரு ஷார்ட் ஆகி பற்றிக்கும். இதுதான் மெயின். இதுதான் மெயின் காரணமே. நீங்கள் என்ன பேசுவோம்னாலும் போடுங்க, ஆனால் முடியளவு கேப் கண்டிப்பாக எப்படியாவது வரும். எப்படி வருதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வண்டி பல நாள் ஓடி இருக்கும், வீட்டில் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் இறங்கிடும். இறங்கி கேப் கொடுக்கும்போது அந்த நேரம் தண்ணியில் மாட்டிக்கும். தண்ணியில் நீங்கள் முட்டா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த முடியளவு கேப் எப்போ கிடைக்குதோ அப்போ மோட்டர் அதில் தண்ணி ஆகிடும். தண்ணி துரு பிடிக்கும். சொன்ன உள்ள நார்மலாக இப்போ பிரேக்கு நீங்கள் வந்து அங்கே நிறுத்தி ஓட்டக்கூடாது. பள்ளத்தில் இறங்கிச்சா ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளின்னு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வண்டி வண்டி பக்காவாக போகும். நம்ம அதை செய்யறது கிடையாது. அதனால தான் இது டேமேஜ். ஓகே சூப்பர் சார். நான் வரக்கூடிய காலம் மழை காலம் கண்டிப்பாக பெரிய ஒரு சேஃப்டி அதுதான் முக்கியமான. கண்டிப்பாக மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பரவிச்சு ஓட்டணும். அப்படி தண்ணி மோட்டர் ஃபுல்லாகவே முழுகிருச்சு அப்படின்னா உடனே சரி தண்ணின்னு வந்துருங்க. ஆமாம், அதாவது அந்த இடத்துல போய் பள்ளத்தில் பொத்துன்னு விழுந்து அந்த தண்ணி உள்ளே போகாத மாதிரி ஓட்டுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இருந்தால் கூட பக்கத்தில் மழையில் ஃபுல் நனைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீன் பண்ணி ஏர் க்ளீன் பண்ணிட்டு பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஃபுல்லாக கூட நல்லா மழை பெஞ்சிருக்காது. அதுக்குள்ளே பிரேக் அடிச்சா கீச்சுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது ஊறிடும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றுல அட்மாஸ்பியரில் மாய்ஸ்சர்னு சொல்கிறோம்ல, அந்த மாய்ஸ்சர் தான் உள்ளே போய் மொத்த வேலையும் செய்யுது. அதே வேலையை இது செஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து உள்ளே நம்ம கொடுத்து இதை மேக்னெட்டை ரொட்டேட் பண்ண விடுறோம். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டேட்ரு, அது மேக்னெட் வந்து ரோட்ரு. மேக்னெட் உள்ள ரோட்டராக விட்டுனா உள்ள ஒரு பெரிய ஒரு இஎம்எஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இதை வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் ஃபுல்லாக ரஸ்ட்டு போய் ஒட்டுமொத்த மேக்னெட்டையுமே அடிச்சு காலி பண்ணிடும். அதுதான் வெரி பெருமை. இது நம்ம காயில முடிச்சுட்டு நம்ம மேக்னெட்டை பற்றி சார்ட்ட கேட்போம். சரி, ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப சிறந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல் கேள்வி வந்து எப்படி காயில் போகுதுன்றது நல்லா பதில் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, மழை டைம்லையும் எப்படி அதை பராமரிக்கலான்றது. இப்போ அடுத்தது காயில் வைண்டிங். இப்போ காயில் வைண்டிங் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் வேலை டிஸ்டர்ப் பண்ணல? இல்லை அப்படியே பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்கணும் தான் நானும் ஆசை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க சார். நம்ம அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு பேசுவோம். இல்லை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து இது வந்து வைண்டிங் எப்படின்னா, இது வந்து ஹீரோ ஆப்டிமா மோட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு காயில் நம்ம அதாவது ப்ளூ பேஸு சுற்றுறோம். எப்போவுமே ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படின்னு தான் வரும். இப்போ ப்ளூ பேஸ் சுற்றும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா சென்சார் வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அது காட்டுறேன் நான். இது வந்து சென்சார். இந்த இடம் வந்து சென்சார் இருக்கிற இடம். இந்த சென்சாருக்கு அடுத்த ஸ்லாட்டில் நம்ம ஒரு காயிலை போடணும் முதல்ல. அது அந்த சென்சாருக்கு அடுத்த ஸ்லாட்டில் போட்டு ரைட் சைடு சுற்றணும். ஃபஸ்ட்டு காயில் இந்த ரைட்டில் சுற்றினோம்னா அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு, இப்படி தான் வரும். இப்போது இப்படி போட்டு ரைட்டில் சுற்ற போகிறோம். இப்போது இதை வந்து முனையில் கொஞ்சம் ஒரு 2-3 அங்குலத்துக்காக, அதாவது கனெக்ஷன் போடுறதுக்காக எடுத்துகிட்டு இதை இப்படி போடுறோம். முதல்ல பொறுமையாக போட்டோம்னா இதை போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான் சார். ரைட்டில் போட்டாச்சு. இது 1, இது 1ன்னு அர்த்தம். அதாவது இந்த எண்டு அந்த எண்டு முடியும் போது 1. இப்போ நம்ம ஈஸியாக போட்டுக்கிட்டே போகலாம். இது 2, 4. இது 4 முடிஞ்சது. 4 முடிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி திரும்ப இதே இடத்துக்கு வந்து இப்போ லெஃப்ட்டு, இந்த ரைட்டு போட்ட உடனே லெஃப்ட்டு போடணும். லெஃப்ட்டு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒயர் வந்து மேலே நிற்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா உள்ளே குச்சி லேசாக தள்ளினீங்கன்னா உள்ளே இறங்கிடும். திரும்பவும் இங்கே போட்டு
இந்த ஒரு காயில் முடிஞ்ச உடனே 6 ஸ்லாட்டு விட்டு திரும்பவும் அதே மாதிரி ரைட்டு. இப்போது இந்த ரைட்டில் வரும்போது இப்போ அடுத்த காயில் வந்து இதே மாதிரி ரைட்டு. இது ஓகே. இப்போ நம்ம காயில் வைண்டிங் பண்ணுறோம். வைண்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் GYB 3 விதம் 3 கலர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரான வைண்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். அது சிறப்பாக வந்து நடந்தது. இப்போது மேஜராக இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான உராய்வின் காரணமாகவும் அதே மாதிரி சூடின் காரணமாகவும் ரேர் எர்த் மெட்டீரியல் சொல்லக்கூடிய மேக்னெட்டை வந்து உங்களுக்கு அதனுடைய பவரை இழந்துடும். அப்படி இழந்துருச்சு அப்படின்னா இங்கே என்னதான் உங்களுக்கு வந்து டெம்பரவரி மேக்னெட்டு உங்களுக்கு மேக்னெட்டாக கொடுத்தாலும் ஆப்போசிட்டில் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இழுக்கணும் தள்ளணும் இருந்தாலும் ஓடும். ஆமாம், இப்போ மேக்னெட் வீக்காக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ லோடு எடுக்காது, வண்டி ஓடாது. அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும். மேக்னெட்டை கட்டி சார்ஜ் பண்ணணும். நம்ம சார்ஜ் பண்ணுறீங்களா? அந்த மிஷின் இருக்கா? மிஷின் இல்லை, வாங்கி பண்ணலாம். இல்லை வெளியில் கொடுத்தும் பண்ணலாம். சூப்பர். அதுக்கு வழி இருக்குது. சூப்பர். ஆனால் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. மேக்னெட்டு போயிட்டா கூட ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட்டை போடலாம். அதுவும் நீங்கள் வந்தாலே பண்ணி கொடுத்துட்றீங்க? அதுவும் பண்ணி தரேன். ஓகே. அது மாதிரி மேக்னெட்டும் பண்ணி தரேன். சூப்பர் சூப்பர். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து அதை செக் பண்ணுவோம். நல்லா இருக்கிற மேக்னெட்டை எடுக்க மாட்டோம். நல்லா இல்லை, லோடு எடுக்க மாட்டேங்குது, வண்டி ஓடலை அப்படின்னா அந்த காரணத்தை வச்சு நம்ம மேக்னெட்டை மாற்றலாம். அது மாதிரி ஒரு வழி இருக்குது. நம்ம வந்து ஒரு மோட்ரு புதுசாக வாங்குறத விட இது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது வந்து பயன்படுத்துகிறவங்களை பொறுத்தது. இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு காயில் வைண்டிங்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3500 வந்துடும். அதுக்குள்ளே தான் சார் வரும். சரிங்களா? அதிகமாக வராது. 2500 வச்சுக்கோங்க. 2000. இப்போ அதே வந்து நீங்கள் ஒயர் போட்டு நீங்களே வந்து ஒரு ஒயர் போட்டு ஒயரை வந்து புதுசு போட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் எல்லாமே செக் பண்ணி பண்ணுறாங்க. எவ்வளோ வாங்குவீங்க? சென்சாரு, கேபிள், சென்சார் மட்டும் போட்டோம்னா ஒரு கூட 500 ரூபா ஆகும். சென்சாரும் போட்டு கேபிள் போடணும் போது கேபிளோட ரேட்டு இன்றைக்கி வந்து 800 ரூபா வரைக்கும் போகிறாங்க. அது வந்து நல்ல கேபிளாக பார்த்து போட்டோம்னா ஒரு 1000 ரூபா கேபிள் வரும்போது அது ஒரு 1000 ரூபா கூட வரும். இவ்வளவும் போட்டு கூட பேரிங்கும் தண்ணியில் இதோட மாசலாகி துரு பிடிச்சிட்டு இருக்கும். கண்டிப்பாக எந்த வண்டியை பிரித்தாலும் 2 பேரிங் மாற்றிடணும். அதுதான் வண்டிக்கு நல்லது, இவங்களுக்கும் நல்லது. எந்த நேரத்தில் வண்டி முறுக்கிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2500 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயில் வைண்டிங்கு. ஆமாம். சென்சாருக்கு ஒரு 500 ரூபா, 3000 ரூபா, ஒயருக்கு ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான். 4000 ரூபா. பேரிங்கு ஒரு 200, 400 ரூபா வருமா? வரும். ஒரு 450 ரூபா, 500 ரூபா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 4000, 4500 வந்துடும். 4 மோட்ரு அவ்வளோதான் பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு. ஆமாம், புது மோட்ரு புதுசு மாதிரி கொடுக்குறது புதுசே தான் அது வரும். ஆனால் வெளியில் மார்க்கெட் ரேட்டு வேறு. அது நம்ம பண்ணதால் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க இதை தெரிஞ்சிங்கன்னா நல்லது. ரெண்டாவது அது மாதிரி வரவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இன்ஸ்டியூட் வழியாக வரவங்களுக்கும் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோ டெக்னீஷியனோ வந்தால் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக காயில் வைண்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம். ஓகே விவர்ஸ், நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி சார் வந்து பார்க்க வந்தோம். அதில் வந்து ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வயசுலேயும் வந்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வந்து இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா யோகம் வரும், லாட்ரி சீட்டில் டிக்கெட் வருமா அப்படின்ற மாதிரி போன வயசு பசங்க நம்ம பார்க்கும்போது இந்த வயசில் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்குது இவங்க பண்ணும்போது. ஸோ யாராவது உங்களுக்கு வந்து அப் மோட்டர் தொடர்பாக ஃபால்ட் இருக்குது பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சுந்தரமூர்த்தி இது அட்ரஸ் எங்கே இருக்குது, இங்கே வரணுமா இல்லை ஃபோட்டோவில் கொடுத்து அமிச்சா நீங்கள் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க? போஸ்டர்லேயும் கொடுத்து என்னுடைய அட்ரஸ் விசிட்டிங் கார்டும் இருக்குது, அது போடும், அது பண்ணலாம். விசிட்டிங் கார்டு கொடுத்துருங்க. நான் விசிட்டிங் கார்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணிக்கிங்க. அது கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி மோட்டர் வண்டி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்கள். அதாவது
மேக்னெட் மூலிமா சார்ஜ் ஆகணும், அது வழியாக வண்டி ஓடணும், மேக்னெட் வரணும், மேக்னெட் வோல்டேஜ் வோல்டேஜ் வழியாக பேட்டரி சார்ஜ் ஆகி அது வழியாக ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது இன்னும் அது சோதனைகள் தான் இருக்கிறத தவிர இன்னும் இதுவாகல. இருந்தாலும் சாம்பிளுக்காக என்னுடைய குருன்றதுனால கண்டிப்பாக நான் காட்டுறேன் சார். சாமி சொல்லுங்கள். இதில் இன்னும் முடிவடையில் இதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ அவுட்புட் வரும்னு தெரியாது. இது ஆரம்பத்தில் செஞ்சுருக்குது, செய்து ஒரு 3 நாள் ஆகுது. இதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ண பிறகு ஓகே ஆகிட்டா என் குரு மூலிமா உங்களுக்கு வெளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கண்டிப்பாக. இது எப்படி ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி ஆகும்னா, இப்போ வோல்டேஜ் கொடுத்து தான் வீல் சுற்றுது. ஆமாம், வீல் சுற்றினா வோல்டேஜ் எடுக்கணும், ஜென்ரேட் ஆகும். இது ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. அது இல்லாத அளவுக்கு இதை நம்ம 6 ஸ்லாட்டுக்கு ஒரு தரம் தள்ளி என்னுடைய ஐடியாவில் நான் அதை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஓகே பண்ணலாம். கண்டிப்பாக. இப்போ சுந்தரமி சார் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பேக் வீலில் நம்ம மோட்டரை போடுறோம், பேட்டரியில் பேட்டரி கொடுத்தாச்சு, கண்ட்ரோல் மூலியமாக ஓடுது அப்படின்னா இப்போ இது ரன்னிங் ஆகுது, ரன்னிங் மோட்டராக ஓடுது. இப்போ ஃப்ரண்ட் வீல் நமக்கு சும்மா தானே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வீலில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடிப்படையில் பல நபர் ட்ரை பண்ணுறாங்க. அதில் மேஜரான ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பேக்கில் எடுக்கிறது உங்களுக்கு சராசரியாக ஒரு 1000 வாட்ஸ் மோட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வண்டிக்கு ஒரு 4 சராசரி ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு 6 ஆம்ப் 10லேருந்து 12 ஆம்ப் எடுக்கும். கூட இன்னொருத்தர் உட்காந்தாங்கன்னா 18 ஆம்ப் எடுக்கும். இது ஆவரேஜாக டெஸ்டிங் மாடல் மெத்தடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீல்லேருந்து லோடை எடுத்தோம் அப்படின்னா சராசரியாக 40லேருந்து 35லேருந்து 40 ஆம்ப் வரைக்கும் அதிகப்படியான ஆம்ப் பேக் வீலுக்கே செலவாயிடுது. ஃப்ரண்ட் வீலில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 ஆம்ப் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் மேஜராக லாஸாக இருந்தது. இப்போ சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை காட்டுங்க சார். இப்போ அது நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஃப்ரிக்ஷனின் காரணமாக, உராய்வு தன்மையின் காரணமாக ஆம்ப் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இதை மட்டும் காட்டும். இது மட்டும் தானே, பேக்கில் காட்டக்கூடாது. அது பேக்கில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. இப்போ ஃப்ரண்ட்ல மட்டும் தான் காட்டுற பார்த்துங்க, புரியுதுங்களா? அதாவது இது உராய்வு தன்மையின் காரணமாக இது. அதனால பார்த்தீங்கன்னா ஆம்ப் கம்மியாக இதில் ஃப்ரண்ட் வீலில் கிடைக்கும், பேக்கில் லாஸஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அவர் வித்தியாசமான முறையை கையாண்டிருக்காரு. இதை சிறந்த முறையில் பண்ணிவிட்டு அவர் பேட்டர்ன் வாங்கணுன்ற வரைக்கும் சொல்லியிருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை ஹைட் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துவோம். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஊக்கம் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இன்னும் வளர்ந்து மேலே வர முடியும். வயது என்பது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை தடையாக நிறுத்தாது. சொல்லுவாங்க, காட்டாற்று வெள்ளத்தை யாரும் தடை பண்ண முடியாது, காட்டாற்று வெள்ளத்தை யாரும் தடை செய்ய முடியாதுன்ற மாதிரி. அந்த மாதிரி 75 வயது ஏறாம 75 வயது இளைஞரான நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சாருடைய அறிவு மாற்றலும் யாரும் எங்கேயும் நிற்கக்கூடாது. அவர் மேன்மேல் இன்னும் நிறைய வருடங்கள் வாழ்ந்து இந்த ஈவி கம்யூனிட்டி சமூகத்துக்காக வேண்டி நிறையா ஒரு சேவை செய்யணுன்றதை நம்ம இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம உங்களுக்கு அவருக்கு நம்ம வாழ்த்தா தெரிவிப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கீழே நீங்கள் பதிவு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன் சார். இந்த வீடியோ பார்க்குற நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமும் நீங்கள் கொடுக்கணும். குறைகள் இருந்தாலும் அது நீங்கள் சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக ஈவி தொடர்பான ஈவி வண்டி வச்சுருக்கவங்க, அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈவி டெக்னீஷியனாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக நம்ம சுந்தரமூர்த்தி சாருக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய முயற்சி வெற்றடைய நம்மளும் உதவியாக இருக்கலாம். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்றதை நான் ஒரு ஹிண்டாகவே இதிலே கொடுத்துருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் அபூபக்கர் சித்திக். பாய்.